2009 ஜூன் 25 இந்த உலகத்துல இருக்க யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள். மைக்கேல் ஜாக்சன் இறந்த நாள். நிஜமாவே அவர் தற்கொலை பண்ணிட்டாரா, இல்ல அவர் தற்கொலை பண்ணிக்க வச்சாங்களா, இல்ல இன்னொருத்தரால கொல்லப்பட்டாரா? மைக்கேல் ஜாக்சனுக்கு நைட்டு தூங்குறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. சோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடிலாம் ப்ரோபோஃபோல் சொல்லிட்டு ஒரு விதமான போதைப் பொருளை தினமும் நைட் எடுப்பாரு. சோ மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி போதைப் பொருள் எடுக்கிறதுனாலே கூடவே எப்பயுமே ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டரோட பேர் தான் கான்ட்ராக்ட் முறை. சோ இந்த டாக்டர் தான் டெய்லியும் நீங்க எவ்வளவு எடுக்கிறது போதைப் பொருள், இன்னைக்கு எவ்வளவு போதும், நாளைக்கு எவ்வளவு போதும் சொல்லிட்டு டெய்லியுமே அந்த ப்ரோபோஃபில் ஃபீட் பண்றது இவர் தான். மைக்கேல் ஜாக்சனும் நாளாக அந்த ப்ரோபோஃபிலோட போதை பத்தாமா, இல்ல எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும் சொல்லிட்டு கேட்டு அந்த டாக்டர் கான்ட்ராக்ட் முறை கிட்ட போயிட்டு கான்வர்சேஷன் எல்லாம் நடத்திருக்காரு. இது மாதிரி நீங்க எனக்கு கொடுக்கறது தேவையில்ல, நானே இனிமே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு சில பல நாள் அவராவே அந்த டோஸ் எடுத்து போட தெரியாம போட்டு நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு. கடைசியா 2009 ஜூன் 25 அப்போ கான்ட்ராக்ட் முறை கொடுத்த லாஸ்ட் ப்ரோபோஃபில் போதை மருந்துல இன்னும் 2 விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காரு. மைக்கேல் ஜாக்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிருக்காரு. சோ இன்ஜெக்ட் பண்ணதும் பயங்கர போதையில அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதனால மாரடைப்பு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இட்டு போற வழியிலே இந்த வேர்ல்டு ஃபேமஸ் மைக்கேல் ஜாக்சன் இறந்து போறாரு.